சினிமாவில் கவர்ச்சியாக அந்த காலகட்டங்களில் அவர்தான் ராணியாக இருந்தவர் அந்த நடிகை. என்னதான் பல அழகான புதிய ஹீரோயின்கள் வந்தாலும் தன்னுடைய கவர்ச்சியாலும் காந்த பார்வையாலும் அனைவரையும் கதற கதற ஓடவிட்டவர் அவர். மிகவும் மோசமான உடை அணிந்து பாடல்களுக்கு உதட்டை சுளித்தும் ரசிகர்களை சுண்டி இழுத்தவர் அந்த நடிகை. அந்த நடிகையின் கவர்ச்சியில் மயங்கிய திரையுலகமும் சரி, பட விநியோகஸ்தர்களும் சரி, அந்த நடிகையின் பாடல் இருந்தால்தான் படத்தையே வாங்குவோம் என்றெல்லாம் சொல்லி அந்த நடிகைக்கு மார்க்கெட்டை உயர்த்தி விட்டார்கள். அந்த நடிகை பிரபலமான ஹீரோ. செட்டுக்கு வரும்போது கால் மேல் கால் போட்டு அமர்ந்திருப்பார். அவர் பெரிய நடிகர், அவர் முன்னால் நீ கால் போட்டு அமரலாமா என்று கேட்டதற்கு, என் கால் மேல்தான் போட்டிருக்கிறேன், அவர் கால் மேல் போடவில்லை என்று சொன்னவர். உலக நாயகன் என்று சொல்லப்படும் அந்த நடிகருடன் ஏவிஎம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் நடந்தபோது அந்த நடிகரை அலட்சியம் செய்து அவமானப்படுத்திய சம்பவங்களும் உண்டு. அதன் பின் அந்த நடிகர் அந்த நடிகை இருக்கும் பக்கமே தலைகாட்டவில்லை. பாடல் காட்சியில் வந்தோமா சேர்ந்து நடித்தோமா என்று நடித்துவிட்டு போய்விடுவார். அதேபோல் கவுண்டமணி படத்தில் நடித்து கொண்டிருந்த போது கவுண்டமணிக்கு முன்னால் கால் மேல் கால் போட்டு அவர் கால் மீது படும்படி காலை ஆட்டி கொண்டிருந்தார். இதை பார்த்து கவுண்டமணி கால் படுது என்று சொல்ல, கால் பட்டால் தள்ளி உட்கார வேண்டியதானே என்று அம்மாவாசை சத்யராஜ் கேட்டது போல அவரை பார்த்து ஏளனமாக சிரித்த சம்பவங்களும் உண்டு. இப்படி திரையுலகில் பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் தன் காலடியில் விழ வைத்தவர் நடிகை சில்க் ஸ்மிதா. இவருக்கும் ஸ்ரீதேவிக்கும் நடந்த ஒரு சம்பவம் பரபரப்பாக பேசப்பட்டது. இவர் நடிப்பில் கடைசியாக வெளியான படம் 1989 ஆர்.பி. சௌத்ரி தயாரிப்பில் வெளியான லயனம் படம்தான். ஆபாச படமாக உருவாகியிருந்த இந்த படம் வசூலில் தாறுமாறு வெற்றியை பெற்றது. சூப்பர்குட் சௌத்ரி இன்று வேண்டுமென்றால் பெரிய பட தயாரிப்பாளராக இருந்திருக்கலாம். ஆனால் ஆரம்ப கட்டத்தில் சிலுக்கு படத்தையும் சகிலா படத்தையும் தெலுங்கு கில்மா படத்தையும் வாங்கி காலை காட்சி படமாக ஓட்டி காசு சம்பாதித்தார் என்பது இந்த சினிமா உலகுக்கு தெரியும். அவரையும் சில்க் ஸ்மிதா பல நேரங்களில் அவமானப்படுத்தியிருக்கிறார் என்பது திரையுலகிற்கு தெரியும். அது மட்டுமல்லாமல் லயனம் திரைப்படம் இந்தியாவில் உள்ள அனைத்து மொழிகளிலும் டப் செய்யப்பட்டு வெளியானது. அந்த படம்தான் சில்க் ஸ்மிதாவின் கடைசி திரைப்படம். அதன் பிறகு மதுவுக்கு அடிமையாகி தற்கொலை செய்து கொண்டார் சில்க் ஸ்மிதா. ஆனால் அதற்கு முன்னதாக இன்னொரு கவர்ச்சி நடிகை சில்க் ஸ்மிதாவை அவமானப்படுத்தியது மிகவும் வேதனைக்குரிய விஷயம். மலையாளத்தில் ஏராளமான படங்களில் கவர்ச்சியாக நடித்து ரசிகர்களை கவர்ந்தவர் சகிலா. ஒரு காலகட்டத்தில் நடிகர் மம்முட்டி, மோகன்லால் படங்களை காட்டிலும் சகிலாவின் படங்கள் அதிகமான வசூலை பெற்றுள்ளன. அந்த அளவிற்கு உச்சத்தில் இருந்தது தெரியும். இவர் சினிமாவில் நடிக்க வந்தபோது கேரவன்கள் இல்லாத நிலையில் உடை மாற்றக்கூட இடமில்லாமல் மற்றவர்கள் முன்னிலையில் மேலே ஒரு ஆடையை போட்டுக்கொண்டு உடை மாற்றியுள்ளதாக கூறியுள்ளார். தற்போது கேரவன்கள் வந்துள்ள நிலையில் அங்கு உடை மாற்றுவது மட்டுமல்லாமல் மற்ற மோசமான விஷயங்களும் நடந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அது மட்டுமல்ல, சிலுக்கிடம் அறை வாங்கிய அந்த நடிகை அவரிடம் சவால் விட்டு ஜெயித்த கதையை தான் இப்போது பார்க்க போகிறோம். பிளே கேர்ள்ஸ் என்ற படத்தில் சில்க் ஸ்மிதாவுக்கு தங்கச்சியாக நடித்தவர் நடிகை சகிலா. முதல் நாள் படப்பிடிப்பில் சகிலாவுக்கு கொடுக்கப்பட்ட உடை மிக சிறியதாக இருந்தது. அதை வாங்கி பார்த்தவருக்கு அதிர்ச்சி. என்ன செய்வது, பண தேவைக்காக அந்த உடை அணிந்து கொண்டு காட்சி ரெடி என்றதும் கேமரா முன்னால் போய் நின்றார் சகிலா. அந்த காட்சியில் அக்காவான சில்க் ஸ்மிதா மாடியில் இருந்து இறங்கி வருவது போல காட்சி. அவரை பார்த்ததும் சகிலாவுக்கு கூடுதல் அதிர்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் அவர் அணிந்திருந்த ஆடையை விட மிகச் சிறிய ஆடையை அணிந்திருந்தார் சில்க் ஸ்மிதா. மாடியில் இருந்து இறங்கி வரும்பொழுது கேமரா மெல்ல மெல்ல அவர் கால் அழகை காட்ட சகிலா அதிர்ந்து போனார். என்னதான் கவர்ச்சி நடிகைகள் என்றாலும் அவர்களுக்கும் மானம் கொஞ்சம் ரோசம் இருக்கத்தானே செய்யும். எனவே சகிலா மனதை திடப்படுத்தி கொண்டு சில்க் ஸ்மிதாவிடம் சென்று, அக்கா உங்கள் உள்ளாடை எல்லாம் தெரியுது, இந்த ட்ரெஸ் தேவையா என்று கேட்டார். அதற்கு சிலுக்கு அவரை பார்த்து, நீயெல்லாம் எனக்கு அறிவுரை சொல்ல வந்துவிட்டாயா என்று அலட்சியமாக கூறியபடி போய்விட்டார். உடனே இயக்குனர் சகிலாவை தரதரவென்று ரூமுக்குள் இழுத்துச் சென்று, நீ ஒரு துணை நடிகை, இப்போதுதான் நடிக்க வந்திருக்கிறாய். சில்க் ஸ்மிதா பெரிய ஸ்டார், அவரிடம் சென்று இப்படியெல்லாம் பேசக்கூடாது. உனக்கு என்ன வேலையோ அதை மட்டும் செய்ய வேண்டும். உனக்கு பிடித்திருந்தால் நடி, இல்லை என்றால் நாங்கள் வேறு ஒரு நடிகையை வைத்துக் கொள்கிறோம் என்று இயக்குனர் சொன்னார். அப்போது சகிலாவுக்கு சப்போர்ட்டாக பேச யாரும் இல்லை. அடுத்த காட்சியில் சகிலா சிலருக்கு காபி கொடுக்க வேண்டும். சில்க் ஸ்மிதா அந்த காபி நன்றாக இல்லை என்று அவரை கன்னத்தில் அறைய வேண்டும். இதுதான் காட்சி. இருவரிடம் இயக்குனர் விலக்கிவிட்டு ஷாட் ரெடி என்றார். உடனே சகிலா அக்கா காபி என்று கோப்பையை நீட்ட பதிலுக்கு சிலுக்கு பலார் என்று நிஜமாவே சகிலா கன்னத்தில் அறைந்தார். அது அவருக்கு புத்திமதி சொன்னதற்காக விழுந்த அடி. எல்லோரும் பார்த்து சிரிக்க சகிலா அவமானத்தில் கூனி குறுகி போய் சில்க் ஸ்மிதா வன்மத்தில் அடித்து விட்டார் என்று கோவப்பட்டு படப்பிடிப்பை விட்டே வெளியேறினார். அதன் பிறகு அந்த படத்தில் நடிப்பதற்கு அவருக்கு பிரியமில்லை. சிலுக்குவை மிஞ்சியாக வேண்டும் என்று சகிலா கங்கணம் கட்டி கொண்டு நடித்தார். அதன் பிறகு தயாரிப்பாளரும் இயக்குனரும் சமாதானப்படுத்தி அவரை நடிக்க வைத்தார்கள். சிலுக்கு வேண்டுமென்றே அடிக்கவில்லை என்று சொன்னார்கள். இருந்தாலும் சகிலாவுக்கு அது ஒரு மறக்க முடியாத அனுபவமாக இருந்தது. சிலுக்கை நிச்சயம் மிஞ்ச வேண்டும் என்று சபதம் எடுத்தார்.
அப்படித்தான் சகிலா மலையாள உலகில் சிலுக்குவை ஓரங்கட்டி பெரிய ஸ்டாராக உயர்ந்தார். மம்முட்டி, மோகன்லால் எல்லாம் பயந்து நடுங்கும் அளவிற்கு சாதித்து காட்டினார்.